கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور. அல்லாஹ்விடத்திலிருந்து நல்ல உபதேசம், நல்ல உபதேசம் உங்களுக்காக வந்திருக்கிறது. ஷிஃபாஉல் லிமா ஃபி ஸுதூர், உங்களுடைய உள்ளத்துக்கான நோய் நிவாரணமாக இருக்கிறது. எது? அல் குர்ஆன். இந்த ரமலான் என்பதே எத்தனையோ மாதங்கள் இருக்க அல்லாஹ் இந்த ரமலானை ரமலானாக தெரிவு செய்வதற்கு காரணம் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். நம்மளும் தான் முதலாவது நாளிலேயே மாஷா அல்லாஹ் 3 ஜுஸ் முடிச்சிடுவோம். இரண்டாவது நோன்புல 2 ஜுஸ் பெய்திடும். அப்படியே கூடி 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 போய் அதுக்கு பிறகு 2 தாள் ஓதுவதும் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆரம்பத்தில் நாங்கள்லாம் இந்த சோடா போத்தல் மாதிரி புசுண்டு கூறுறது, கடைசியில் அப்படியே என்ன செய்யறோம், இறங்கி போகிற ஒரு நிலைமை தான் எங்களுடைய சமூகத்திலே இருக்கிறது. ஆரம்ப நோன்பு அல்லாஹ் அக்பர், இந்த சமூகத்தில் பிறகண்ட செய்தி கேள்விப்பட்டால் பள்ளிகள் எல்லாம் அப்படியே நிரம்பி வழியும். கியாமுல் லைலுக்கு மக்கள் அதிகமாக இருப்பார்கள், இஃப்தாருடைய நேரத்தில் அதிகமாக இருப்பார்கள். கஞ்சே போதாமல் இருக்கும், மஷூரா நடக்கும், என்ன செய்யற பள்ளியை மேல கட்டல்லையே என்ற திட்டங்கள் போடுவார்கள். 15வது நோம்பாயினால் பஞ்சமாக சப்புகள் எல்லாம் மக்கள் இல்லாத வறுமையோடு பள்ளிவாசல் காட்சி அளிக்கும். சில நேரங்களில் ரமலானுடைய சுபகு தொழுகை கூட பாரமாகி வீட்டில சாப்பிட்டு வீட்டிலேயே தொழுதுட்டு வீட்டிலேயே தூங்கி லுஹருக்கு எழும்புகிற சமூகமாக நம்முடைய சமூகங்கள் மாறிப்போன வரலாறுகள் கடந்த ரமலானில் அதிகமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.